எல்லாத்தையுமே வித்துருவீங்க எதுவுமே. ஆமா இப்போ எனக்கு புரியுது. என் ஒய்ஃப் போயிட்டு சொன்னாங்க எல்லாமே நல்லா இருந்தது, ஆனால் ரொம்ப டூ மெனி ப்ராடக்ட் இந்த ஸ்டோர்னு. அப்போ அது ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணாதா? கண்டிப்பா சார். நாங்க வந்து எங்களோட ஆர்எஸ்புரம் ஸ்டோர்ல வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் ரீட்டைல் அவுட்லெட். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நாங்க 30 lakhs ஆஃப் இன்வென்ட்ரி வந்து ஸ்டாக் பண்ணியிருந்தோம். அப்ப சேல் வந்து கம்மியா இருந்தது. பட் நாங்க வந்து ஒரு 15 lakhs ஆஃப் இன்வென்ட்ரியை வந்து வெளியே ரிமூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களோட சேல் இன்க்ரீஸ் ஆச்சு. வாட் யூர் டெல்லிங் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ சார். ஒரு ஸ்டார்ட் அப்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ ரிசர்ச் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க ஒய்ஃபை கடைக்கே அமிச்சு அந்த கடையில இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணிருப்பீங்கன்னா? இல்லை, என் ஒய்ஃப் வந்து ப்ராடக்டை வாங்கின்னு வந்துட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப சூசி பையர். ஓகே, அப்பவே எனக்கு நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட், நல்ல சூசி பையர் மூணுமே தெரியும். ஓகே, சோ ஒரு சூசி பையர் வந்து வாங்கியிருக்காங்கன்னா ஒரு சூசி இன்வெஸ்டர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம்.